ராதா, சித்தி புதுசா ஒரு சூப்பர்வைசர் போட்டிருக்கதா சொன்னாங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டு கணக்கு வழக்கெல்லாம் கேட்டுட்டு இருங்க. நான் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். இல்லை கிரிஷ், வேண்டாம். நீங்களும் கூட இருங்களேன். நீங்கள் கேளுங்க. ராதா, நீங்க ஒன்னும் இங்க வேலை செய்யல. நீங்க இப்போ ஓனரம்மா. நீங்க கணக்கு வழக்கு கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி எப்படி கேட்கறது, என்ன பண்றது, இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நாளைக்கு சித்திக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. இல்லை கிரிஷ், அது நான் சொன்ன வேலையை முதல்ல முடிங்க. நான் அதுக்குள்ள வந்துருவேன். இந்த மாதம் கணக்கு டீட்டெயிலில் நீங்கள் அனுப்பிட்டீங்களா? எல்லாம் செக் பண்ணி சிஸ்டமில் ஏற்றிட்டீங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் நான் முதல்ல இங்கே தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, நீங்கள் முதல்ல கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் ஏன் இது உங்ககிட்ட சொல்லணும்? அது மட்டும் இல்லை, மேடம் அதை டைரக்டா என்கிட்ட தான் சொல்லணும். வேற யாருக்கிட்டே நீ இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லைன்னு சொன்னாங்க. இல்ல, நான் அதுக்கு கேட்கல. என்ன கேட்டுட்டு வர சொன்னாங்க. அதே மாதிரி கணக்க பார்த்துட்டு நோட்டையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இங்க பாருங்க, நீங்க முதல்ல வேணா இங்க வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட நான் எதுக்கு கொடுக்கணும்? உங்ககிட்ட எந்த டீட்டெயிலும் தர சொல்லி என்கிட்ட மேடம் சொல்லவே இல்ல. ராதா, சார் நீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த மில்லோட ஓனர் கிட்டயே நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? என்னது, மில்லோட ஓனரா? ஒரு பக்கம் வேலைக்கு போறேன்னா அங்க ஓனர் யாரு, ஸ்டாஃப் யாருன்னு கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு பார்த்து பேசுங்க. இவங்க பேரு ராதாகிருஷ்ணா, மிஸ்ஸஸ் ராதாகிருஷ்ணா. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கணக்கு வழக்கு எல்லாம் இனிமே இவங்க கிட்ட தான் ஒப்படைக்கணும். நான் சொன்னது புரிஞ்சதில்ல? சாரி மேடம், நீங்க ஓனர்னு எனக்கு தெரியாது. எனக்கு பெரிய மேடம் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரி மேடம். பரவாயில்ல, விடுங்க. எவ்வளோ திமிரு பாத்தியா? எதுக்கு தான் சித்தி இந்த மாதிரி பொண்ணுங்களை வேலைக்கு எடுக்கிறாங்களோ? இவ்வளோ திமிரா இருக்கிற பொண்ணு நம்ம மில்லுக்கு எப்படி செட் ஆவா? கிரிஷ், எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? அந்த பொண்ணு ஒன்றும் தப்பாக கேட்கலையே. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு தெரியாம தானே அப்படி பேசுச்சு. நீ ஏன் அந்த பொண்ணு இவ்வளோ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற? அப்படி இல்லை ராதா, உங்களை யார் என்ன சொன்னாலும் பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது. ராதா ப்ளீஸ், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களை யாராவது இப்படி பேசினா என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ராதா. வாங்க, என் மூடே ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன மேடம் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? ஏன் புருஷனை நான் பார்க்குறேன், இதில் என்ன பிரச்சனை இருக்கு? கொஞ்ச நேரம் பார்க்குறனே. ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். வெண்ணிலா, ஒரே நிமிஷங்க, இதோ வந்துடுறேன். இவ என்ன பண்றானே புரியல. இவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா இங்கேயே இருந்துட முடியாதுல்ல. நம்ம வீட்டுக்கும் போய் தான் ஆகணும். அம்மா வேற இங்க வந்ததுலேருந்து ஃபோனே பண்ணல. நான் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க போல. போய் சமாதானம் வேற படுத்தணும். வெண்ணிலா கிட்ட போலான்னு சொன்னா என்ன சொல்லுவான்னு வேற தெரியலையே. என்னடி, எங்க போன போன வார என்ன ஆச்சு உனக்கு? ஏங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்பா ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கவே இல்லை. சித்தி என்ன இந்த வீட்டில் இருக்க விடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் பொக்குன்னு இருக்கனே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? நீங்களா? நீங்களும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. உங்க குழந்தையா, உங்க மாமனாரு, உங்க மச்சனை எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. அப்புறம் நீங்க பொக்குன்னு போறதுக்கு என்ன இருக்கு? ஏன் சந்தோஷ், உங்க அம்மா அப்பா ஞாபகமா இருக்கா? ஏன்டா சிரிக்கிற? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. உனக்கு அங்க போலான் இருக்கா? ஏய் பொண்டாட்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சந்தோஷமா இருக்கல்ல, எனக்கு அதான் வேணும். நிஜமாவா? அப்புறம் நான் போய் சொல்லுவேனா? சந்தோஷ் மாமா,
நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன். ஆனால் நீ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியலையே. அதை நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும். சொல்லலாமா வேண்டாமா? இவன் ஓவர் எக்ஸைட் ஆயிட்டானா? எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டே சொல்லுவோம். என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? எதுவோ சொல்லணும் சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. யாரோ டோரை நீக்கிறாங்க, கொஞ்சம் என்ன விடுறியா? முடியவே முடியாது. ஏதோ சொல்லணும்னு சொன்னல, சொல்லு. விடு மாமா. ம் விடுடா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் போல. ஆமா ஆமா, நீ முதல்ல கையை எடு. யாராவது வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டு பொண்ணை இந்த மாப்பிள்ளை எப்படி தாங்குறாரு பாரு, அப்படிதான் நினைப்பாங்க. டேய் கையை எடு சந்தோஷ், நீ சொன்னா கேட்கறதே இல்லை. சரி சரி. 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை அப்படியே பிடிச்சி கூப்பிட்டுட்டே இருக்கேன். சாப்பிட வரீங்களா இல்லையா? வரோம் மாமியாரே. பா சந்தோஷ், நான் உனக்கு மாமியார் இல்லை, நான் உனக்கு ஒரு விதத்தில் பார்த்தா அம்மாச்சி தான் ஆகுது. ஆனா உங்களை பார்த்தா எனக்கு அம்மாச்சின்னு கூப்பிட வர மாட்டேங்குதே. என்ன நீங்க அவ்வளோ யங்கா இருக்கீங்க. உங்களை எனக்கு மாமியாருன்னு தான் கூப்பிட தோணுது. அப்படியே கூப்பிட்டா? சரிப்பா, உனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படியே கூப்பிடு. நீ எனக்கு மருமக மாதிரி தான். புள்ள மாதிரி இருந்து என் பேத்தியை நல்லா பார்த்துக்கிற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா சொல்லுங்க, உங்க பேத்தி காதல் உழுகிற மாதிரி சொல்லுங்க. சந்தோஷ். போதும் போதும், சும்மா நீ கிண்டல் பண்ணிட்டே இருக்காத. எதுக்கு இப்ப எங்க அம்மாச்சி வம்பளுக்க போற? என்ன இது வம்பா போச்சு? இந்த வீட்டில் நான் ஒருத்தர்கிட்டே பேசக்கூடாதா? பாத்தீங்களா உங்க முன்னாடியே என்னை எப்படி மிரட்டுறான்னு? வெண்ணிலா, மாப்பிள்ளை இப்படிலாம் மிரட்டக்கூடாதுப்பா. அவர் என்ன சொன்னாலும் சரி சரின்னு போய் பழகு. சப்போர்ட்டுக்கு வேற ஆள் கிடைச்சிருச்சு. நீ சாரை கையில் பிடிக்க முடியுமா? சரி அம்மாச்சி, நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். சரிப்பா, சீக்கிரம் வாங்க. விளையாட்டுத்தனமான பிள்ளைக. எதுக்குடா இன்னும் மூஞ்சி இப்படியே வச்சிருக்க? நடிச்சதெல்லாம் போதும், அதான் எங்க அம்மாச்சி போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ராதிகா, உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்றது சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காதேன்னு? உனக்கு சொன்னா புத்தியே வராதா? டேய், முதல்ல நீ வாயை மூடு. நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நீ பேசு. நீ சொல்லி நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? எனக்கு வேற பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. தேவையில்லாம நீ குட்டைய குழப்பிட்டு இருக்காத. இங்க பாருடா, நான் ஃபர்ஸ்ட் பேசுறதை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எதா இருந்தாலும் பேசு. சொல்லு. நான் நான் என்னடி நானுகிட்டே இருந்தா எனக்கு என்னன்னு புரியும்? முழுசா சொல்லி தொலை. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்டா. என்ன சொல்ற நீ? பிரெக்னெண்டா இருக்கியா? இது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற நீ? என்னது? எதுக்கு உன்கிட்ட வந்து சொல்றேனா? உன்கிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னடா சிரிக்கிற? சரி, நீ பிரெக்னெண்டா இருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ராஜா, என்னடா பேசுற நீ? இங்க பாரு ராதி, உனக்கு எனக்கும் சுத்தமா செட் ஆகாது. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போற வீட்ல அந்த பொண்ணுக்கு எனக்கு பிசினஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பணம் வருது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சம்பாதிக்கிறத வச்சு நானும் வேலைக்கு போய் நானும் சம்பாரிச்சு பிரயோஜனமே கிடையாது. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா பிசினஸ பாத்துக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்க அப்பா எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பணமும் கொடுக்க மாட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. சரி, நீ என் கூட வா. எங்கடா? நீ வா சொல்றேன். ராஜா, எங்க கூட்டிட்டு போற? வாயை திறந்து சொல்லுடா. ஏய் ராதிகா, எல்லாம் நம்மளோட நல்லதுக்குதான். நீயே புரிஞ்சுக்கோ. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நீ எதுக்கு இந்த குழந்தைக்காக உன் லைஃப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை யோசிச்சு பாரு. ஓஹோ,
உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. நீ ஒரு முட்டாள். இது என்கிட்ட சரிப்பட்டு வரும் நீ நினைக்கிறியா? நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன். ராஜா, ராஜா, நீ சொல்றதா சரி. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. என்னால என் பேரை கெடுத்துட்டு என் லைஃப கெடுத்துட்டு என்னால இருக்க முடியாது. ரொம்ப சரியா சொன்ன.